ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளட்டர்ல கண்டெய்னர் ஒரு விசிட்ட பத்தி தான் பார்க்க போறோம். கண்டெய்னர்னா வந்து ஒரு கிளாஸ், அதுக்குள்ள நமக்கு தேவையான கண்டென்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளட்டர் கோட் ரன் பண்ணும்போது அவங்க டிஃபால்ட்டா கொடுத்த யூஐ வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. சும்மா இது வந்து கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு பேசிக்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்துட்டு நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிஃபால்ட்டா அவங்க கொடுத்த கோடு இதெல்லாம் நமக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் 2 டிஜிட் இருக்கு. இதை நான் பற்றி பின்னாடி வர ட்விட்டரில் சொல்கிறேன். நம்ம வந்து மேக் கன்ஃபியூஸ் இதை வச்சு நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கேப் போல்ட் ஸ்கேப் போல்டாக வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த நீங்கள் இந்த யூஐல பார்த்தீங்கன்னா பின்னாடி வர ஒயிட் பேக்ரவுண்ட் தான் ஸ்கேப் போல்டு. அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பாடி கேப் வந்து பாடி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஸோ கண்டெய்னர் பே பண்ணிட்டோம். இந்த கண்டெய்னரில் வந்து இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் சைல்டு இந்த கண்டெய்னர் கூட நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர்னா நம்ம வந்து அதுக்கு வந்து பேசிக்காக அதுக்கு தேவை வந்து ஹைட்டு எவ்வளோ ஹைட் அந்த கண்டெய்னர் சைஸ் இருக்கணும். அதுக்கு 40 நான் கொடுக்குறேன். வித்து கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு டெக்கரேஷன் கொடுக்கணும்ல. ஏன்னா அதில் வந்து கலரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பாக்ஸ் டெக்கரேஷன் கலர் நான் சும்மா கலர்ஸ். ஸோ அதை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க வந்து பிளாக் கலர் கண்டெய்னர் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து நம்ம வந்து வேறு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணலாம். வந்து ஷேப்ஸ் இருக்குது. சும்மா இப்போ நான் சப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த கண்டெய்னர் வந்து நம்ம சென்டர் கொண்டு வரணும். நமக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் சென்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே சென்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கிள் கொடுத்தனால இப்போ சர்க்கிள் வந்துருச்சு. ஒரு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த 100 வித் ஒரு 100 கொடுக்கணும். கரெக்டாக 100 கொஞ்சம் செட் ஆகிடும். ஸோ நம்ம இதுக்கு இன்சைட் ஏதாவது இப்போ டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா நம்ம அதுக்கு சைல்டு யூஸ் பண்ணணும். கண்டெய்னருக்குள்ளே என்னென்ன கொடுக்க போகிறோமோ அது வந்து சைல்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். சும்மா கோட் டெக். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். கலர் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸ்டைலுங்கிற கீ யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் ஸ்டைல் கலர்ஸ் கொஞ்சம் கலர்ஸ் டாட் நம்ம அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்தோம்னா இங்கே ரீலோட் ஆகிடும். இங்கே கோட் டெக் கொடுத்து ஸோ இது நம்மளுக்கு வெளியில் தெரியனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சென்டரில் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு நம்ம வந்து சென்டர் யூஸ் பண்ணலாம். இங்கே கோட்டை கொடுத்து பார்த்தீங்களா தான் கண்டெய்னர். இதுக்கப்புறம் வர ட்விட்டரில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஜெட்ஸு லெட்டர் பற்றி இப்போ எல்லா ட்விட்டரும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவையான வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை கோட் டெக். தேங்க்யூ.